நம்ம தமிழ்நாட்டில் மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிற சில கும்பல் இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கிறது கடவுள் பேரை சொல்லி மக்களை ஏமாத்துகிற கும்பல். இன்னொரு கும்பல் இருக்குது, கடவுளே இல்லைன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிற ஒரு கும்பல். இது ரெண்டுத்தை விட மோசமான ஒரு கும்பல் இருக்குது. கடவுள்னா யாருன்னு தெரியுமா? நீங்கள் கும்பிட்றதெல்லாம் கடவுளே கிடையாது. தமிழ் இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? தமிழ் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமான்னு மக்களை குழப்பி அது மூலிமா பிழைப்பு நடத்துகிற சில கும்பல் இருக்குது. அந்த கும்பலில் ஒருத்தர் தான் இந்த மன்னன் அப்படின்றவர். இவர் கிடைக்கிற மேடையிலலாம் அவர் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தவருக்கு அடிச்சு விடுவார். கேட்டால் இதுதான் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இவர் பரப்பிட்டு இருக்கிற பொய் தான் கண்ணகி தான் மாரியம்மன். நம்ம ஊரில் இருக்கிற எல்லா மாரியம்மன் கோவிலுமே கண்ணகியுடைய கோவில் தான். நம்ம மக்கள் எல்லாம் கண்ணகி தான் மாரியம்மன் தவறுதலாக வழிபட்டுருக்கோம் அப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு பொய்யான ஒரு தவறான விஷயத்த மக்களிடம் பரப்பிட்டு இந்த மன்னன் அப்படின்றவர். சிலப்பதிகாரத்தில் வர கண்ணகி சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் தன் கணவனை இழந்து சேர நாட்டில் விண்புகுறாங்க அப்படின்னு இந்த 3 இடத்துல தான் கண்ணகியினுடைய கதை அமைந்ததா இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்கு. ஆனால் நம்ம மாரியம்மனுடைய வழிபாடு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கர்நாடகா ஆந்திராவில் மாரம்மான் அப்படின்னு மக்கள் வழிபடுறாங்க. அப்படியே மகாராஷ்டிராவில் எல்லம்மாள் ரேணுகாம்பாள்னு மாரியம்மனை மக்கள் அன்போடு வழிபடுறாங்க. மகாராஷ்டிரா இதெல்லாமே தாண்டி ராஜஸ்தான் குஜராத்னு பாரத தேசத்தில் எல்லா வட மாநிலங்கள்லையும் மாரியம்மனை சீதலா தேவின்னு மக்கள் எல்லோரும் வழிபடுறாங்க. நம்ம பாரத தேசம் முழுக்கவே மாரியம்மனுடைய வழிபாடு இருக்கு. சரி, கண்ணகிக்கும் மாரி அப்படின்ற சொல்லுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டால், வெற்றிவேல் செழியன் அப்படின்ற பாண்டிய மன்னன் 1000 பொற்கொள்ளர்களை கொன்று விழாவெடுத்து சாந்தி செய்ததுனால கண்ணகி கோபம் குறைஞ்சு மதுரையில் மறுபடியும் மழை பொழிந்து அங்கே இருக்கிற மக்கள் துன்பம் நீங்கி சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு பாட்டை ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படின்னா கண்ணகி மதுரை எரிக்கும் போதே அங்கே இருக்கிற கெட்டவர்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்கன்னு சிலப்பதிகாரத்தில் குறிப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்பாவியான 1000 பொற்கொள்ளர்களை கொன்ற பிறகு தான் சாந்தி அடைஞ்சு கண்ணகி மதுரையில் மழை பொழிய வச்சாங்க. அப்படின்னா கண்ணகி எப்படி தெய்வமாக இருக்க முடியும்? இதுபோல் பல முரணான விஷயங்கள் சிலப்பதிகாரத்தில் இருக்குது. கண்ணகி சிலப்பதிகாரத்தின்படி நீதிக்காக போராடின ஒரு காவியத்தினுடைய தலைவி, அவ்வளவுதான். கண்ணகிக்கும் மாரியம்மனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக இது போல் மன்னன் போன்றவங்க மக்கள்கிட்ட பொய்யான விஷயங்களை பரப்பி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. தயவுசெய்து மக்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இது போல் பல விஷயங்களை தொடர்ந்து நம்ம பதிவில் பார்க்கலாம். அதுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.